நலச்சங்கத்தினை ஏற்படுத்தி இந்த ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து இந்த சிறப்பான இளைஞர்களை திரட்டி ஒரு எழுச்சி விரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது ஆற்றல் மிகு உறவு செந்தில் குடும்பனார் அவர்களே, இந்த அமைப்பினுடைய செயலாளர் சகோதரர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்திலே சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை வெகு சிறப்பாக தனது கருத்துக்கள் மூலம் மெருகேற்றி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் ராம்குமார் அவர்களே, ரவி சங்கர் ஐயா அவர்களே, ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, வழக்கறிஞர் அவர்களே, இந்த எழுச்சியான கூட்டத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு இந்த இனத்தினுடைய விடியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எனது ஆற்றல் மிகு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கத்தினுடைய ஆலோசனை கூட்டம் என்றுதான் இதை சொல்லியிருந்தார்கள். இங்க வந்து பார்த்த பிறகுதான் இது ஒரு வரலாற்றை புதுப்பிக்கின்ற நிகழ்வாக, வரலாற்றை செப்பனிடுகிற நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இடம் தன்னுடைய வரலாற்றை மறந்து போகிறதோ, எந்த இடம் தன்னுடைய வரலாற்றை மறைக்கின்றதோ, அந்த இனத்தை வரலாற்றிலே இருந்து எளிமையாக அப்புறப்படுத்தி விடலாம் என்கிற சூத்திரத்தை தெரிந்து கொண்டவர்கள் தான் நம்மளுடைய வரலாற்றை மறைப்பதற்காக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமைக்கு உறவுகளே, நாங்கள் இந்திரன் என்கிற பத்திரிகையை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த இந்திரன் என்கிற வார்த்தை இவ்வளவு புகழ் பெற்ற வார்த்தையாக இருக்கவில்லை. வடக்கே இருக்கிற இந்திரன் வேறு, தெற்கே இருக்கிற இந்திரன் வேறு. தெற்கே இருக்கிற இந்திரனும் வடக்கே இருக்கிற இந்திரனும் இருவேறுபட்டவர்கள் என்று எங்களையே குழப்பிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஆனா வரலாற்றை புதுப்பிக்கின்ற நோக்கிலே பார்க்கின்ற போது இந்தியா முழுமைக்கும், இந்தியா விவசாய நாடு, விவசாயத்தினுடைய தலைவன் வேந்தன் என்கிற இந்திரன், இந்திரன் என்பவன் இந்தியா முழுக்க அரசாளுகிற, இந்த மண்ணை ஆளுகிற மருதத்தினுடைய குடியாக இருந்திருக்கிறார் என்பது வரலாற்று பதிவு. அந்த இந்திரன் வழிவந்தவர்கள் தேவேந்திரர்கள் இன்று மருதநில குடிகளாக இருந்து ஏற்கொலையும் போர்த்தொழிலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டிய ஒரு செயல். அன்பை சொந்தங்களே, நீங்க எல்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க. இன்னைக்கு 7 உட்பிரிவுகளிலே குடும்பர் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த குடும்பர் என்கிற பெயர் சங்க காலத்திலே தேவேந்திரகுல வேளாளர்களை பதிவு செய்வதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக, அவருடைய மரபை சொல்லுவதற்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த சங்க இலக்கியத்திலே இருக்குது அப்படிங்கிறதுக்கு சான்று இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாங்க இருக்கு. களப்பிரர்களுடைய காலம் இருண்ட காலம் என்று வரலாறு பதிவு செய்கிறது. களப்பிரர்களுடைய காலம் இருண்ட காலம் என்று வரலாறு பதிவு செய்கிறது. ஆனா அந்த களப்பிரர்கள் எப்ப ஆரம்பிக்கிறாங்க? கிபி 4ஆம் நூற்றாண்டிலே இங்கு ஆட்சி செய்ய தொடங்குகிறார்கள். அந்த களப்பிரர்கள் காலத்திலே ஒரு கல்வெட்டு இங்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே கூடாக்குறிச்சி என்கிற ஊரிலே செய்யப்பட்டிருக்கிறது, அடிக்கப்பட்டிருக்கிறது, கல்வெட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அந்த பூலாக்குறிச்சியில மலை மேல ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. அந்த முருகன் கோயில்ல பூசை செய்கிற உரிமை தேவேந்திரனுக்கு மட்டுமே உரித்தார். இதுல வேறு எந்த சாதியும் போய் உரிமை கொண்டாடி விடக் கூடாது. பச்சரிசில் குடும்பம் தேவகுலத்து குடும்பமார் அப்படிங்கிற பதிவு அது இருக்கிறது. தேவகுலத்து குடும்பமார். நீங்க தேவேந்திர வேளாளர்கள் என்பவர்கள் தேவர்களுக்கு சமமானவர்கள், தேவர் கடவுள் இனத்திலிருந்து பிறந்திருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற விதமாக தேவமார் தேவ குலத்து குடும்பமார் அப்படிங்கிற வார்த்தை அந்த கல்வெட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சான்று வேறெங்கும் இல்லைங்க. இது 4ஆம் நூற்றாண்டிலே குடும்பர் என்கிற கல்வெட்டு சான்றோடு இங்க இருக்கு. இது இந்த சமுதாயத்துக்கு பெருமைதானே. இந்த பெருமையான விஷயம் இன்று உயர் சாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மற்ற எந்த சாதிக்கும் கிடையாது. இதை நீங்க அடிச்சு சொல்ல முடியும். ஆக வரலாற்றிலே பேசப்படுகிற ஒரு இனம், வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர வேளாளர் சமூகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது இதெல்லாம் நீங்க பெரும்படாமல் இல்லையா? இந்த இனத்திற்கான மர உரிமையை காக்கிற வார்த்தை இது. இன்னைக்கு அந்த சங்க காலத்தில் தொடங்கிய அந்த வார்த்தை இன்று வரை பயன்பாட்டிலே இருக்கிறது. அதை தேவேந்திர வேளாளர்கள் தங்களுடைய குல மரபாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எந்த சமூகமும் இன்று உயர்ந்த சாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எந்த சமூகமும் மறுத்துவிட முடியாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல எனக்கு இவ்வளவு வரலாற்று பெருமை இருக்கிறது, இவ்வளவு மரபுக்கு சொந்தக்காரன் நான், எனக்கு பண்பாடு இருக்கிறது, மரபு இருக்கிறது, அந்த பண்பாட்டை உலகிற்கு கொடுத்தவர்கள் நாங்கள் என்று சொல்லுகிற அந்த உயர்ந்த மரபு இருக்கிறது என்பதை வெளிச்சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திரன் ஏன் உயர்ந்தவர்? சங்ககாலத்துக்கு முன்னாடியே, கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்திரன் என்கிற பதிவு இருக்கிறது. இன்னைக்கு பழைய மதங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம புழக்கத்தில் இருக்கிற மதங்கள் என்று சொன்னீங்கன்னா சமண மதத்தையும் புத்த சமயத்தையும் சொல்ல முடியும். சமண மதமும் புத்த மதமும் யாரை குல முதல்வனாக கொண்டு இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா இந்திரனை தாங்க குல முதல்வனாக கொண்டு இருக்கிறது. இந்திரன் தான் சமணத்தையும் வைணவத்தையும் காக்கிற கடவுளாக இருந்திருக்கிறார் என்பது வரலாறு. இன்னைக்கு புத்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா புத்தர் மலர் சமூகத்தை சார்ந்தவர், மலர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்று அந்த கௌதம புத்தர் என்கிற புத்தகத்திலே மயிலை வெங்கடசாமி அவர்கள் எழுதி வச்சிருக்காங்க. மலர் சமூகம் தான் புத்தர் பிறந்த சமூகம். புத்தர் பிறப்புக்கு ஆசி வழங்கியது இந்திரனுடைய வெள்ளை யானையான ஐராவதம் என்பது வரலாறு பதிவு செய்கிறது. இந்திரனுடைய யானை எதுங்க? இந்திரனோட வாகனம் எது? இந்திரன் வெள்ளை யானை. இந்த வெள்ளை யானை தான் கௌதம புத்தர் பிறப்புக்கு ஆசி வழங்கியது என்று சொன்னால் அதை யாராலும் மறுக்க முடியாது. அதை வரலாறு பதிவு செய்திருக்கிறார். அதே மாதிரி புத்தர் இறக்கின்ற போது எங்க போய் செத்து போறார்? குசி நகரம் என்கிற ஒரு பகுதியிலே இறந்து போகிறார். அந்த குசி நகரத்திலே, அந்த குசி நகரத்தை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் மல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஏற்தொழிலையும் போர் தொழிலையும் செய்கிற மல்லர் சமூகத்தை சேர்ந்தவருடைய பகுதியிலே அவர் தன்னுடைய முக்தி அடைய போகிறார் என்கிற நிகழ்வை சொல்ல இருக்கின்றார். அந்த நிலையிலே அங்கு இருக்கக்கூடிய அத்தனை மல்லர் குடும்பங்களும் குடும்பமாக வந்து அவரிடம் ஆசி பெற்றதாக அந்த பதிவு இருக்கிறது. ஆகவே தேவேந்திர குல வேளாளர்கள் என்பவர்கள் இன்று நேற்று பிறந்தவர்கள் அல்ல. இவர்கள் மரபிலே மூத்த குடிகள், இந்த மண்ணை ஆண்ட குடிகள் என்பது வரலாற்று உண்மை. இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் 2 கோயில் இல்லைங்க. தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 450 கோயில்களிலே முதல் மரியாதை பெறுகிற சமூகமாக இந்த சமூகம் இருப்பது என்பது வேற எந்த சமூகத்துக்கும் கிடைக்காத ஒரு பெருமை. இன்னைக்கு உங்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த
விராலிமலையில கூட ஏதாவது ஒரு சடக்கு இருக்கலாம். விராலிமலையில அங்க ஓடுகிற தேரை நீங்கள் வடம் தொட்டு கொடுக்கக்கூடிய சமூகமாக இருந்திருக்கலாம். காலப்போக்கில் நீங்க விட்டுருக்கலாம். அதை தேடி பார்க்க கிடைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை கோவில்களிலும் முதல் மரியாதை பெறுகிற ஒரே சமூகம் தேவேந்திர சமூகம். அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியும். பழனியில மிகப்பெரிய ஒரு விழா தைப்பூச விழா. தைப்பூச விழாவை கொடி ஏற்றின உடனே, முருகப்பெருமானுக்கு கொடி ஏற்றின உடனே அடுத்த நாள் யாருக்கு மண்டகப்படி கொடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கிறார். இதை யாரும் மறுக்க முடியாது. மறுக்க முடியுமா? முடியாது. நாங்கள் ஆண்ட இனம் மட்டுமல்ல, இந்த இனத்திலே இருந்துதான் சேர சோழ பாண்டியர்கள் உருவானார்கள். சேர சோழ பாண்டியர்கள் மட்டுமல்ல, இந்த மண்ணை காக்கிற கடவுள்கள் இந்த இடத்திலே இருந்துதான் பிறந்தார்கள். அதுக்கு எத்தனையோ சான்றை நாம் சொல்ல முடியும். கோயம்புத்தூர்ல பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் இருக்குது. பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்துல ரெண்டு விழா, மிகப்பெரிய விழா. ஒன்று பங்குனி தேரோட்டம். அந்த பங்குனி தேரோட்டத்துல தேவேந்திரோட வேளாண் சமூகத்தை சேர்ந்த 4 வம்ச பட்டக்காரர்கள் ஒரு மரம் தொட்டு கொடுத்தா தான் தேரை நடாருங்க, இல்ல தேர் ஓடாதுங்க. தேவேந்திரன் தொட்டா தான் தேர் ஓடும், இல்லைன்னா தேர் ஓடாது. இது மரபு. இதை யாராவது மறக்க முடியுமா? அதே பேரூர்ல 10 நாள் விழா, நாட்டு நலவ திருவிழா என்கிற விழா 10 நாள் விழா. இந்த 10 நாளும் தேவேந்திரோட வேளாண் சமூக மடத்துக்கு பட்டீஸ்வர மன்னரும் பச்சைநாயகி மலத்தையும் வந்து அவங்க நம்ம நட்டுட்டு இருக்கிற நெல் நாத்துக்கு தண்ணீர் விட்டு போவாங்க. 10வது நாள் நம்ம பட்டக்காரன் தான் போய் நாத்து நடுவாங்க. அந்த நாத்து வளர்ந்து பெருசா உடனே அதை அறுவடை பண்ணி அந்த அறுவடை பண்ண நெல்லை எடுத்து பட்டீஸ்வர பெருமானுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக பங்குனி தேரோட்டத்தை கொடுப்போம். இந்த மரபு வேற சமயத்துக்கு இருக்குதா? இன்னைக்கு நான் வந்து இந்த 2 வாரம் மட்டும் சொல்லல. இன்னைக்கு எங்கெங்க நெல் விளையுதோ, எங்கெங்க வந்து மருதநலம் சொல்லுகிற இந்த சேற்றுக்கள் செல்வர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ, அவங்க எங்கெங்க அறுவடை செய்யறாங்களோ, அவர்கள் முதல் நெல்லை கடவுளுக்கு படைப்பது என்பது மரபு. கடவுளுக்கு எப்படி படைக்கிறாங்க, எதனால படைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் என் இனத்தை சேர்ந்தவன், அந்த கடவுள் என்னோடு பிறந்தவன், உங்களுக்கு தாயா சாமி, ஆனா எங்களுக்கு அவர்கள் பார்க்கணும், கூட்டணும். ஆக எங்களுடைய மரபை உறவுகளாக வெளிப்படுத்தியவர்கள் தேவேந்திரர். இன்னைக்கு சாமி மற்றவர்கள் கும்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சாமி தேவேந்திரர்களை கும்பிடுவதாகத்தான் அர்த்தம். ஆக அதே மாதிரி இன்னும் பல கோயில் இருக்கு. மாசாணியம்மன் கோயில் இருந்துங்க, ஆரம்பலையில மாசாணியம்மன் கோயில். அந்த மாசாணியம்மன் கோயில குண்டம் வெட்டுவாங்க. அந்த குண்டம் கட்டுகிற முதல் மரியாதை, அந்த குண்டம் கட்டுகிறது தேவேந்திர குலவால. அந்த நெல்லுக்குத்தும் பாறைங்கிற பகுதி, அந்த நெல்லுக்குத்தும் பாறைங்கிற பகுதியில போய் அவர்களை தாரிந்த புடையோடு அழைத்து சென்று அந்த குண்டத்தை கட்டுவார்கள். இது வேற சமூகத்துக்கு கிடைக்கிற மரபு இல்லை. ஆக ஆன்மீகத்திலே அசைக்க முடியாத ஒரு இடத்திலே இருந்தவங்க தேவேந்திரர். இதை இன்னைக்கு வேணா நீங்க வந்து தாத்தசாமி, நீங்க வந்து இழிவானவர்கள், நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் கீழ்பட்டவர்கள் சொல்லிட்டு கூட மறைக்க முயற்சி பண்ணலாம். ஆனா இது வந்து முழுக்க முழுக்க நம்மை மட்டம் தட்டி நம்மளுடைய உரிமையை மற்றவர்கள் பறித்துக் கொள்வதற்காக செய்கிற தந்திரம் தானே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பொண்ணு மலையாளத்துல செய்தியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. தேவேந்திரோட வேளாளர்களை பற்றி புராணங்களிலே இவர்கள் பார்ப்பனர்களுடைய வெப்பாட்டி மக்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் பார்ப்பனர்களுடைய வெப்பாட்டி மக்கள் என்ற ஒரு பதிவை செய்திருப்பார். இதுக்கு நாங்கள் கண்டனம் கொடுத்தோம். கோவையில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இருந்தாலும் கூட இது எதை வெளிப்படுத்துகிறது?
சொன்னவன் வந்து ஒரு சூத்திர சமூகத்தை சேர்ந்தவர். சூத்திர சமூகம் தான் உங்களுக்கு தெரியும், பேராசிரியருக்கு நல்லாவே தெரியும். சூத்திரிக்கிற சமூகம் தான் சூத்திர சமூகம், எங்களுடைய குழந்தைங்க. ஆக தன்னுடைய இழிவை போக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய இழிவை வந்து மறைப்பதற்காக, போக்கிக் கொள்வதற்காக மற்றவர்களுக்கு மேல் சுமத்தி இவர்களை கீழே தள்ளிட்டு நான் மேல உட்கார்ந்து நான் உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு களமாக இந்த மரபு மிகு மக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது வந்து மிகையாக. பேரறிவாளியாக வராமல் தடுப்பது எத்தனை வேலை இருக்கோ அத்தனை வேலையை செய்கிற அடித்தட்ட அரசியலை நீ செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் நாம் விடுபட வேண்டுமானால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசுறது போல இந்த இனம் பட்டியலிலே இருந்து வெளியேற வேண்டும். பட்டியலிருந்து வெளியேற மட்டுமே விடுவு எடுக்கிறேன். பட்டியலிருந்து வெளியே போனா சலுகை போயிருக்கேன். பட்டியலிருந்து வெளியே போனா கொஞ்ச நேரமா கொடுத்துட்டு இருக்கிற எல்லா சலுகையும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு ஆதாரம் இப்பொழுது நம்ம மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனா அண்ணா யாரா சொன்னாங்க, இன்னைக்கு எல்லா சாதிகளுக்கும் சலுகைகள் இருக்கிறது, எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது, எல்லா சாதிக்கும் கோட்டா என்கிற உரிமை இருக்கிறது. ஆனா தேவேந்திரன் மட்டும்தான் கோட்டால வந்த மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி கோட்டால வந்துறீங்க, நாங்க மட்டும்தான் இடஒதுக்கீட்டின் மூலம் போடுறீங்க அப்படின்னு கோட்டாவுக்கும் இடஒதுக்கீட்டுக்குமான ஒரு இதை குழப்பத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. எல்லா சாதிக்காரும் கோட்டால போறாங்க. பிசிக்கு என்ன இடஒதுக்கீடு அவனுக்கு கொடுக்கறது கோட்டா தானே, அதே மாதிரி எம்பிசி போறது கோட்டா தானே, அதே மாதிரி நீங்க உயர் சாதி ஏழைகள் என்று சொல்லுகிற உயர் சாதிக்காரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து வச்சிருக்கிறது அது வந்து கோட்டா தானே. ஏன் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் மட்டும்தான் கோட்டால போறாங்க? இது யதார்த்தமாக நாமே நமக்கு சிந்தனையை உருவாக்கி கொள்ள வேண்டிய காலம். நாம் மத்திய சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. எல்லா சாதிகளுக்கும் கோட்டை இருக்குது, எல்லா சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க, எங்களை மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டும். நாம் நமது வரலாற்றை படிக்க வேண்டும். கல்விக்காக மட்டும் வேலைக்காக மட்டும் படிச்சா போதாது. இந்த சமூகத்தை படிக்க வேண்டும், இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். இந்த சமூகத்தினுடைய உயர்வை நீங்க தெரிந்து கொண்டால் மட்டும்தான் மற்றவர்கிட்ட நீங்க அதற்கான விளக்கத்தை தர முடியும். எதுவுமே தெரியாம விளக்கம் தர முடியாது. இன்னைக்கு அரசு வேலைக்கு போன ஒரு சிலர் கூட இந்த பட்டியல் சாதிக்கு நாங்க வந்து அந்த இடஒதுக்கீடு நாங்க வேலைக்கு போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க காலத்துல கிடைச்சது. ஆனா இன்னைக்கு யாரும் பட்டியல் சாதி இடஒதுக்கீட்டுல போறவங்களா பெரிய அளவு இல்லைங்க. ஏதோ ஒரு சதவீதம் கூட போறாங்களா சந்தேகமே. இன்னைக்கு எல்லாமே பயிர்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. எல்லாருமே ஐடி கம்பெனி வேலைக்கு போறாங்க. ஐடி கம்பெனியில 70,000 80,000 சம்பளம் வாங்குறாங்க. அங்கு சாதி இல்லை, பொருளாதாரம் இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க 4-5 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வந்து சுய தொழில் செய்து இந்த சமூகத்தின் அடையாளங்களாக மாறி இருக்கிறீர்கள். இது இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெருமையான விஷயம். இந்த நிலை தமிழகம் முழுவதும் வர வேண்டுமா வேண்டாமா? இந்த பட்டியல் நடக்காது. ஏதோ 1-2 பேர் தப்பி தவறி மேல வந்திருப்பாங்க. ஆனா அவர்களையும் இனி எஸ்சி என்கிற அடையாளத்தோடு முறைக்கு நினைப்பார்கள். ஆனா நீங்க பட்டியலிருந்து வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சமூகம் தனக்கான விடியலை தேடிக்கொள்ளும். ஆக இந்த விடியல் தேடணும் அப்படின்னா, இந்த சமூகத்துக்கான விடியல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சமூகம் பட்டியலிலே இருந்து வெளியேற வேண்டும். பட்டியலிலே இருந்து வெளியேறினால் மட்டும்தான் இது சாத்தியம். நாங்க இந்த இடஒதுக்கீடு சலுகை இதுக்காக மட்டுமே நாங்க பட்டியலிருந்து போகணும்னு சொல்றீங்க. பட்டியல் வெளியேற்றம் என்பது அரசியல் ரீதியாக தேவேந்திர குல வேளாளர்களின் வெற்றி படிக்கான ஒரு படிக்கட்டு. அந்த படிக்கட்டுல முதலடியை எடுத்து வைக்கணும்னு சொல்றோம். எப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 234 தொகுதி அசம்பிளி தொகுதி எடுத்தீங்கன்னா 234 தொகுதி.
இந்த 234 தொகுதியில வெறும் 44 மட்டும் தான் ரிசர்வ். அந்த ரிசர்வ்ல ஏறக்குறைய பல்லர் பறையர் சக்கிலியர் அப்படிங்கிற இந்த சாதிகள் போட்டி போடும். இந்த போட்டி போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய அளவில் வெற்றி அடைய முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட் அப்படி கேட்டு மொத்தம் 13 சீட்டு தான் நம்மளுக்கு. ஆனா மற்ற சமூகங்கள் பாத்தீங்கன்னா அந்த நம்ம பிரிவுக்குள்ளே இருக்கிற மற்ற சமூகம் பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற அத்தனையும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க அரசியல் ரீதியாக எதை வேணாலும் சாதித்துக் கொள்ள முடியும். ஆனா அவங்க மக்கள் தொகை அடிப்படையிலே விகிதாச்சார அடிப்படையிலே குறைவானது. இன்னைக்கு அருந்ததியர் சமூகம் 3% இடஒதுக்கீடு வாங்கியிருந்தது அப்படின்னா அந்த 3% இடஒதுக்கீடு வாங்கக்கூடிய அளவு அது மக்கள் தொகை கொண்ட சமூகமான பார்த்தீங்கன்னா இல்லை. தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில 2% கூட இல்லை. ஆனால் இடஒதுக்கீடு வந்து 3% வாங்குறாங்க. அப்ப அந்த சமூகத்தினுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இடஒதுக்கீடை பெறுகிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கும்போது அவங்க வளர்க்கணும், நீங்க வளர்வீங்களா? இன்னைக்கு பேக்லாக் சிஸ்டத்து மூலமா ஏற்படைய இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு 18 ஆண்டுகளுக்குள் அருந்ததியர் சமூகம் பெற்று இருக்கிற அரசு வேலைகள் இதர இடஒதுக்கீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பறையர் சமூகம் பெற்றதை விடவோ தேவேந்திர சமூகம் பெற்றதை விடவோ அதிகம். இன்னொரு 10 வருஷத்துக்கு நிலை நீடிச்சதுன்னா இன்னைக்கு அவங்க எல்லா லெவலையும் மேல போயிருவாங்க, நீங்க எல்லா லெவலையும் கீழே போயிருவீங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து என்ன பண்ண போறீங்க? அதுக்குள்ள இருக்கனால வெறும் இழிவு மட்டும் தான் மிச்சம். அப்போ எங்களுக்கு அந்த இழிவு தேவையில்லை. எங்களால வந்து மெரிட்லயே ஐயா சொல்றாரு, மெரிட்லயே நாங்க போக முடியும், எங்க குழந்தைங்க எல்லாம் மெரிட்லயே போகுது, நாங்க பட்டியல இருந்து வெளியே போறோம், எம்பிசியோ பிசியோ போறோம். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆக பட்டியல் வெளியேற்றம் நிகழ்ந்தால் மட்டுமே அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து வெற்றியை